So now we are going to discuss about two important things here. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூஎஸோட எலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ கம்பேரிசன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வித் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற சிலபஸ்ல அந்த ஏரியால இருந்து கம்பேரிட்டிவ் கான்ஸ்டியூஷன் இஸ் பார்ட் ஆஃப் அவர் சிலபஸ் இன் பேப்பர் 2. ஸோ அந்த கம்பேரிட்டிவ் கான்ஸ்டியூஷன்ல எலக்ட்ரல் ப்ராசஸ் ஆஃப் இந்தியா அண்ட் யூஎஸ்ஏவை கம்பேர் பண்ணி we are going to see that is the first part. செகண்ட் பார்ட் வந்து இம்பாக்ட் ஆஃப் டொனால்ட் ட்ரம்ப் இன் ஃபார் இந்தியா. ஸோ இந்தியாவுக்கு அவர் வரதுனால இந்தியாவுக்கு வரக்கூடிய ப்ரோஸ் என்ன, இந்தியாவுக்கு வரக்கூடிய கான்ஸ் என்ன. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ கமலா ஹாரிஸ் வராங்களா, டொனால்ட் ட்ரம்ப் வராங்களா அப்படிங்கிறது யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு முக்கியம் இல்லை. அவங்க நாட்டில் யார் வேணா வரணும், அது அவங்க நாட்டுடைய எலக்ட்ரல் டெசிஷன். பட் நமக்கு ப்ரிப்பரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல எது முக்கியம் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் வரதுனால இந்தியாவுக்கு என்ன நன்மை, கமலா ஹாரிஸ் வரதுனால இந்தியாவுக்கு வந்துதான் இந்தியாவுக்கு என்ன நன்மை, இந்த ஆஸ்பெக்ட் தான் நமக்கு தேவை. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டாங்க. ஸோ அவருடைய இம்பாக்ட் போத் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இட் ஹாஸ் போத். ஸோ அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். அப்பார்ட் ஃப்ரம் த குளோபல் எக்கனாமிக்கும் அண்ட் அதர் குளோபல் இஷ்யூஸ்க்கும் இதோட ராமிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த 4 years வந்து ஐஆர் வந்து உங்களுக்கு புரியும். அடுத்த 4 வருஷத்துக்கு நான் ஐஆர் படிக்கணுமா அப்போ நீங்க கேட்காதீங்க. எந்த ஆங்கிள் சொல்றேன் அப்படின்னா நீங்க புரியும். ஏன்னா 4 years தான் ட்ரம்ப் இருப்பாருன்னா அதுக்கப்புறம் 828 நிற்க முடியாது. ஸோ அதனால வந்து அடுத்த 4 years ஆஃப் ஃபாரின் பாலிசி உங்களுக்கு புரியணும்னா யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி இம்பார்ட்டன்ஸ். ஸோ அந்த 2 டைமென்ஷன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு we will wind up. ஸோ ஆக்சுவலி வந்து திஸ் தி மோஸ்ட் ஐகானிக் பிக்சர். ஸோ இந்த ஒரு போட்டோ வந்து எலெக்ஷனே ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த போட்டோ வரதுக்கு முன்னாடி வரைக்கும் பட் அசாசினேஷன் அட்டெம்ப்ட் ஆன் டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் மோஸ்ட் ஐகானிக் போட்டோ ஆஃப் தி டிகேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த போட்டோவை. ஏன்னா வந்து ஆஃப்டர் தி அசாசினேஷன் அட்டெம்ப்ட் தி புல்லட் ஹாஸ் ஹிட் ஹிஸ் இயர்ஸ். ஸோ பென்சில்வேனியால அவர் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கிறப்போ புல்லட் வந்து கரெக்டாக ரைட்ல திரும்பினோன்னு புல்லட் வந்து காதல போயிருக்கும். ஸோ ஆக்சுவலி குறி இப்படி இருந்திருக்கும், அது திரும்பினதுனாலதான் காதல் இப்படி போச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மைன்யூட் கேப்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து சீக்ரெட் ஏர் சர்வீஸ் வந்து ரெஸ்கியூட் ஹிம் அண்ட் they would have taken. அப்போ வந்து அவர் வந்து ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அதுதான் வந்து இது. ஸோ அதுதான் வந்து ஆக்சுவலி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஒரு அரசியல்வாதிக்கு இருக்க வேண்டிய பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறது அதுதான். ஒரு போட்டோ வச்சு எலெக்ஷன் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு போட்டோ, இதே மாதிரி ஒரு போட்டோ தான் வந்து 1967 எலெக்ஷன் ஆஃப் தமிழ்நாடு கூட கம்பேர் பண்ணோம். 1967 எலெக்ஷன் ஆஃப் தமிழ்நாடுல டிஎம்கே ஒன் தி எலெக்ஷன் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். காங்கிரஸ் அப்படிங்கிற இந்த பார்ட்டியை டிஃபீட் பண்ணி ஒரு ரீஜனல் பார்ட்டி ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிக்கிறதுனா அதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்போ வந்து எம்ஜிஆர் வாஸ் ஷாட். ஸோ எம்ஜிஆர் வந்து இன்ஜூர் ஆகி அவர் கழுத்துல கட்டு போட்டுற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோ வாஸ் மேட் ஆஸ் அ போஸ்டர் த்ரூ அவுட் தமிழ்நாடு. ஸோ அந்த ஒரு போஸ்டர் வந்து டிசைட் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் தி எலக்ட்ரல் விக்டரி அப்படின்னு மெனி ரீசன்ஸ். தட் பார்ட்டி வின்னிங் தி எலெக்ஷனுக்கு ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் வந்து அந்த போட்டோ. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஐகானிக் போட்டோ. அந்த மாதிரி எலெக்ஷன் டிசைடிங் போட்டோஸ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தா இந்த ஒரு போட்டோ வந்து சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த இம்பார்ட்டன்ஸ். ஸோ நவ் வில் கோ ஃபார் தி யூஎஸோட எலெக்ஷன்ஸ். ஸோ ஹவு யூஎஸ் இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ்னா எப்படி? இப்போ நம்ம இந்தியாலேயே வந்து வெதர் வி ஆர் டைரக்ட்லி எலெக்டிங் தி பிரைம் மினிஸ்டர் ஆனா கிடையாது. இந்தியாலேயும் வந்து வி ஆர் ஹேவிங் indirect elections now. Like how India we are having indirect elections. In the US also there is indirect elections, but it's a different process and a confusing process. So இந்த ப்ராசஸ் வந்து புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணா கன்ஃபியூசிங்கா இருக்கும். அதனால இது ஒரு எக்ஸ்பிளைனர் கொடுத்துறேன். பிளஸ் நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் வந்து ஐம் ஜஸ்ட் கிவிங் அ பிரீஃப் ஐடியா. ஸோ அப்போ இந்தியாவில் வந்து how we are electing, ஃபர்ஸ்ட் வந்து we have to see how we are electing our president. ஸோ பிரசிடென்ட் வந்து இந்தியாவில் எப்படி எலெக்ட் பண்றோம் அப்படின்னா indirect electionsல through electoral college. ஸோ நம்மளோட எலக்ட்ரல் காலேஜ்ல யார் யார் இருக்காங்க? ஸோ பிரசிடென்ட் இஸ் சோசன் பை எலெக்டட் எம்பிஸ், அதாவது எம்பிஸ் ஆஃப் போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபால இருக்கிற எலெக்டட் எம்பிஸ். ஸோ அதனால யார் யார் வரமாட்டாங்கன்னா ராஜ்யசபால இருக்கிற 12 நாமினேட்டட் எம்பிஸும் லோக்சபால இருக்கிற, அதாவது முன்னாடி இருந்தாங்க ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டில இருந்து 2 எம்பிஸ் வருவாங்க. அந்த அவங்க இல்லை. ஸோ லோக்சபா அவங்க வரமாட்டாங்க. அப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்ல இருந்து எம்எல்ஏஸ். ஸோ எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ். ஸோ இவங்க எல்லாரும் தான் வந்து பிரசிடென்ட் ஓட் போட போறாங்க. அண்ட் இவங்க வந்து ப்ரொபோர்ஷனல் ரெப்ரஸன்டேஷன் பை சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். அண்ட் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி ஹூவர் இஸ் கெட்டிங் தி பார் வேல்யூ. ஸோ பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸ்ல ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. லட்சுமிகாந்த்ல நீங்க எடுத்து பாருங்க. ஸோ அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி யாருக்கு வந்து அந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் வருதோ they will be elected the winner. ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ற அளவுக்கு நம்ம போல 2 பேர் தான் நிற்பாங்க. 2 பேர்ல வந்து அதிக ஓட்டு ஒருத்தர் கிடைச்சிரும், அவங்க ஜெயிச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் போகும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் எக்ஸப்ட் ஒன்லி ஒன்ஸ்
ரூலிங் பார்ட்டியோட கேண்டிடேட் தான் ஆல்வேஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனும் ஜெயிச்சிருக்காங்க. ஒரே ஒரு வாட்டி தான் வந்து இந்திரா காந்தி லைக் காங்கிரஸ் பார்ட்டியோட கேண்டிடேட்டை இந்திரா காந்தியோட கேண்டிடேட் வந்து டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன காங்கிரஸ் பார்ட்டியோட கேண்டிடேட் இந்திரா காந்தி கேண்டிடேட். ஸோ காங்கிரஸ் வாஸ் டிவைடட் இன்டு டூ. 69 காங்கிரஸ் ரெண்டா டிவைட் பண்ணப்போ அந்த எலெக்ஷன்ஸ்ல அப்படி நடந்திருக்கு. அதை தாண்டி எப்பவுமே ரூலிங் பார்ட்டியோட கேண்டிடேட்டை வந்து டிஃபைட் பண்ணதே இல்லை. ஸோ இந்த மாதிரி எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் ஓட் அண்ட் சூஸ் அவர் பிரசிடென்ட் இங்கே இன்டைரக்டா இருக்கு. ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்றோம்? பிரைம் மினிஸ்டர் இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் தான். ஸோ இந்தியாவில் இருக்க பிரைம் மினிஸ்டர் எப்படி சூஸ் பண்றோம் அப்படின்னா வி ஆர் செலக்டிங் எம்பிஸ். ஸோ இந்தியா அப்படிங்கிற இந்த என்டையர் கான்ஸ்டிடியூன்சிஸையும் வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா 545 கான்ஸ்டிடியூன்சிஸா பிரிக்கிறோம். 545 கான்ஸ்டிடியூன்சிஸ் டெரிட்டோரியல் கான்ஸ்டிடியூஷன்ல எலெக்ஷன்ஸ் நடக்குது. லோக்சபால மொத்தம் 545 சீட்ஸ், அதில் 545 கான்ஸ்டிடியூன்சி எலெக்ஷன்ஸ் நடக்குது. எலெக்ஷன்ஸ்ல வி ஆர் சூசிங் 1 MP ஃபார் ஈச் கான்ஸ்டிடியூன்சிஸ். ஸோ இந்த 545 டிவைடட் பை 2 + 1. ஸோ டிவைடட் பை 2 போட்டா நமக்கு வர நம்பர் வந்து 271 வரும், 272 வரும். ஸோ 272 + 1 யார் ஜெயிக்கிறாங்களோ whoever is crossing 272 that person will that group of MPs are having the power to choose the prime minister. ஸோ என்ன நடக்குதுன்னா இந்த 545ல 272 + 1 இந்த நம்பர் யாருக்கு வருதோ அந்த நம்பர் இது வந்து ஒரே பார்ட்டிக்கு வந்துச்சுன்னா அந்த பார்ட்டியை வந்து they will choose. ஸோ we are choosing MPs. அந்த MPsல இருக்க இந்த 545 MPs தான் வந்து they are choosing president, prime minister. So people selecting MPs and in the MPs தான் வந்து they are selecting the prime minister. We are not voting for prime minister. See, லாஜிக்கலி பார்த்தா அப்படிதான் எலெக்ஷன் நடக்குது. பிரைம் மினிஸ்டர் யாரு, சீஃப் மினிஸ்டர் யாரு, அந்த முகத்துக்கு தான் ஓட்டு போடுறாங்க. பர்சனாலிட்டி கரிஸ்மாவும் இதை பேஸ் பண்ணி தான் வந்து எலெக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. பட் லாஜிக்கலி தியரிட்டிக்கலி ஸ்பீக்கிங் ஐம் டீச்சிங் திஸ். ஸோ தியரிட்டிக்கலி ஸ்பீக்கிங் வி சூஸ் எம்பிஸ். அந்த எம்பிஸ்ல மெஜாரிட்டி எம்பி யாரை சொல்றாங்களோ அவங்க தான் பிரைம் மினிஸ்டர். இப்போ நம்ம கரண்ட்ல இருக்கிற எம்பிஸ்ல பிஜேபி காட் சம் 245 சீட்ஸ், 250 சீட்ஸ் ரஃப்லி. ஸோ அதுக்கப்புறம் அந்த மிச்சம் 22க்கு தான் வந்து தே காட் தி சப்போர்ட் ஃப்ரம் நிதிஷ்குமார், அப்புறமா வந்து சந்திரபாபு நாயுடு, இவங்களோட தெலுங்கு தேசம், இந்த ரெண்டு கட்சியும் சேர்ந்து they would have supported and then they would have got the 273. லாஸ்ட் 2 எலெக்ஷன்ஸ்ல பிஜேபி டைரக்ட்லி காட் தி நம்பர் 303 கிடைச்சது. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல 278 வந்தது. போன எலெக்ஷன்ஸ்ல 19ல வந்து 303 இருந்துச்சு. இந்த வாட்டி 240 ஆனதுனால கோஆலியேஷன் கவர்மெண்ட். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி எம்பி யாரை கை காட்டுறாங்களோ அவங்க தான் பிரைம் மினிஸ்டர். ஸோ இதே மாதிரி தான் சீஃப் மினிஸ்டரும் எலெக்ட் ஆறாங்க. இதே மாதிரி ஒரு இன்டைரக்டான சிஸ்டம் தான் அமெரிக்காலையும் ஃபாலோ பண்றாங்க. ஸோ ஆனால் யூஎஸ்ல வந்து ஃபாலோ பண்ற மெத்தடே வந்து டோட்டலா வேற. ஸோ அங்க என்ன பண்றாங்க, என்டையர் யூஎஸ்ஏ இஸ் டிவைடட் இன்டு 50 ஸ்டேட்ஸ். அவங்க மொத்தம் 50 ஸ்டேட்ஸ் இருக்கும். அதனால தான் அவங்க ஃபிளாக்ல வந்து 50 ஸ்டார்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து இங்க இருக்கிற எலக்ட்ரல் காலேஜ் அப்படின்னு இங்கே வந்து எலெக்ஷன்ஸ் எப்படி நடக்குதுன்னா எலக்ட்ரல் காலேஜ் அப்படிங்கிற ஒரு காலேஜ் தான் எலெக்ஷன்ஸ் வந்து நடத்துது. ஸோ இங்க வந்து எலக்ட்ரல் காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்கு. ஸோ நம்மளோட எலக்ட்ரல் காலேஜ்ல எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் இருக்காங்க. தே சோஸ் தி பிரசிடென்ட். பிரைம் மினிஸ்டரை செலக்ட் பண்றது எம்பிஸ். ஸோ நம்ம தேர்ந்தெடுக்கிற ஆளுங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. பட் அவங்க ஊர்ல எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் பண்றது இல்ல. அவங்க ஊர்ல இருக்கிற சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்னா யூஎஸோட காங்கிரஸ் வந்து எப்படி பிரிக்கிறாங்க, அவங்களோட பார்லிமெண்ட் வந்து நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னா they are dividing their parliament into 2. நம்ம லோக்சபா ராஜ்யசபா அப்படின்னு பிரிக்கிற மாதிரி அங்க ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அண்ட் செனட் அப்படின்னு பிரிப்பாங்க. ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் சிமிலர் டு லோக்சபா, செனட் இஸ் சிமிலர் டு ராஜ்யசபா. அதாவது ஃபெடரல் கண்ட்ரிஸ் எல்லாத்துலயுமே வந்து பார்லிமெண்ட்ல 2 ஹவுசஸ் இருக்கும். இதுதான் பை கேமரலிசம் அப்படின்னு சொல்றோம். பை கேமரலிசம்னா பார்லிமெண்ட்ஸ் ஹேவிங் 2 ஹவுசஸ். ஸோ அந்த 2 ஹவுசஸ்ங்கிற கான்செப்ட் எதுக்கு எங்கெங்கெல்லாம் வரும்னா ஃபெடரல் கண்ட்ரிஸ்ல வரும். ஃபெடரலிசம்னா என்னன்னா போன வாரம் பார்த்தோம். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு 2 கவர்மெண்ட் இருக்கிற நாட்டுலாம் ஃபெடரலிசம் இருக்கும். ஸோ இங்க என்ன நடக்குன்னா ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து மக்களை ரெப்ரசென்ட் பண்றது. பீப்புள் டைரக்ட்லி வில் சூஸ் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஸோ தீஸ் பீப்புள் வில் ரெப்ரசென்ட் தி பீப்புள். செனட் அப்படிங்கிறது வந்து ராஜ்யசபா which is representing the states. ஸ்டேட்ல சோ நம்ம ராஜ்யசபால எலெக்ஷன்ஸ் எப்படி நடக்குது, நம்ம லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல டைரக்டா நம்ம ஓட்டு போடுறோம். நம்ம லோக்சபால 545 எம்பிஸ் எப்படி போனாங்கன்னு நான் சொன்னேன். நம்ம ராஜ்யசபால எத்தனை எம்பி இருக்காங்க, 245 எம்பிஸ் இருக்காங்க. சோ அதுல வந்து 238 + 12 அதான் வந்து நம்மளுடைய கணக்கு. 238 வந்து இட் இஸ் எலெக்டட் பை ஸ்டேட்ஸ் அண்ட் 12 வந்து நாமினேட்டட். ஸோ டோட்டல் 250 இருக்கும். ஸோ ஆக்சுவல் வேகன்சி வந்து டோட்டல் நம்பர் 250 வரைக்கும் போகலாம். ஆக்சுவலா இருக்கிறது 245. ஸோ இப்படி இருக்கிறப்போ இந்த 245ல நம்ம வந்து அதுல சீட்ஸ் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா 12 இஸ் நாமினேட்டட் பை பிரசிடென்ட். பிரசிடென்ட் வந்து ஃப்ரம் தி ஃபீல்ட் ஆஃப் ஆர்ட்ஸ், சயின்ஸ், லிட்ரேச்சர், சோஷியல் சர்வீஸ் இதுல இருந்து ஒரு 12 பேரை நாமினேட் பண்ணுவாரு. அப்படிதான் இளையராஜாவை நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரம் தி ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஆர்ட். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 12 பேரை நாமினேட் பண்ணுவாங்க. அதை தாண்டி மிச்ச 245 - 12 போட்டா 233. ஸோ 233 இருக்கு.
233 + 12 இதான் வந்து நம்மளோட இது. இந்த 12 MPs வந்து பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவாரு. இந்த 233 யார் செலக்ட் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ். அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிற ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் தான் இந்த 233 MPs ஆஃப் ராஜ்யசபாவை எலெக்ட் பண்றாங்க. இப்போ நம்மளோட ராஜ்யசபால இருக்கிற MPs வந்து யார் செலக்ட் பண்றாங்கன்னா நம்மளோட எம்எல்ஏ. நம்மளோட தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருக்கிற எம்எல்ஏ எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸா 18 பேருக்கு அனுப்புறாங்க. தமிழ்நாட்டுக்கு 18 சீட். இந்த 233ல நமக்கு 18 சீட்ஸ். இந்த 18 சீட்ஸ் செலக்ட் பண்ணது நம்மளோட 234 MLAs. So 234 MLAs of state legislature, they select these 18 people who are going on behalf of தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சர். தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சரை ரெப்ரசென்ட் பண்ற 18 பேர் தான் ராஜ்யசபாக்கு போறாங்க. ஸோ அதனால தான் ராஜ்யசபா ஹவுஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹவுஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஒரு ஃபெடரல் கண்ட்ரில ஒரு பார்லிமெண்ட் லா பாஸ் பண்றப்போ அந்த லா வந்து ஸ்டேட்டோட இன்ட்ரெஸ்ட்டை மீறிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு செக் பாயிண்டா இந்த செகண்ட் ஹவுஸ் இருக்கு. ஸோ தட் ஸ்டேட்டோட லா இதுக்குள்ள அவங்க வந்துடக்கூடாது அப்படின்னு. அதர் பர்பஸ் ஆஃப் பைகேமரலிசம் என்ன? ஸோ அபார்ட் ஃப்ரம் ஸ்டேட்ஸ் இட்ஸ் அ செக்கிங் ஹவுஸ். இன் ஜென்ரலாவே லோக்சபா வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் லா போடுது அப்படின்னா அதை செக் பண்றதுக்கு இன்னொரு ஹவுஸ் வேணும். ஸோ அதே மாதிரி இந்த ராஜ்யசபால போறதுலாம் எல்டர்லி பீப்புளா இருப்பாங்க, ஹவுஸ் ஆஃப் எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளா இருந்தா அவங்களோட ஒரு வியூவும் கிடைக்கும். ஸோ சொசைட்டில இருந்து ஒரு 12 பேர் எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்க முடியாத ஆளுங்களை நம்ம போடும்போது அவங்களோட வியூஸும் கிடைக்குது. அந்த 12 பேப்பர் வந்து இப்போ இளையராஜா வந்து எலெக்ஷன்ல நிப்பாரா? நிக்க மாட்டார். ஆனா ஒரு மியூசிஷியனோட வாய்ஸ் தேவைப்படுது. இது மாதிரி சச்சின் டெண்டுல்கர் இருந்திருக்காரு, சினிமா ஸ்டார்ஸ் இருப்பாங்க, லாயர்ஸ் இருப்பாங்க, இவங்களெல்லாம் வந்து நம்ம நாமினேட் பண்ணுவோம். ஸோ அவங்களோட வியூஸும் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஐடியால they will be having this 251. இந்த மாதிரி நம்ம ஊர்ல லோக்சபா ராஜ்யசபான்னு இருக்கு. அவங்க ஊர்லயும் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அண்ட் செனட் அப்படின்னு இருக்கு. ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்ல பீப்புள் வில் டைரக்ட்லி ஓட் and they will choose their MPs. அங்க வந்து எத்தனை பேர் இருக்காங்க? 438 மெம்பர்ஸ் இருக்காங்க ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்ல. அவங்க ஊர் செனட்ல 100 பேர் இருப்பாங்க. ஸோ நம்ம ஊர் ராஜ்யசபால ரெப்ரஸன்டேஷன் வந்து அசிமெட்ரிக்கா இருக்கு. அந்த ஸ்டேட்டோட பாப்புலேஷன் ஏற்ற மாதிரி கொடுக்கணும். இப்போ தமிழ்நாட்டுக்கு 18, ஆனா யூபிக்கு வந்து 25 இருக்கும். யூபிக்கு 25 30 கிட்ட இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்கு. ஆனா அவங்க ஊர்ல என்ன பண்ணாங்க, 50 ஸ்டேட்டுக்குமே ஈக்குவல், எல்லாருக்கும் 2. ஸோ எல்லாருக்கும் 2 போட்டாலும் 100. ஸோ எவ்ரி ஸ்டேட்ல இருந்து 2 MP வந்து செனட்டுக்கு போவாங்க. அண்ட் எவ்ரி ஸ்டேட் அவங்களோட பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி 458 பேர் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் போறாங்க. ஸோ அவங்களோட பைகேமரலிசம் அதுதான். ஸோ அங்க ஒரு சேஞ்ச் இருக்கு. என்ன சேஞ்ச் இருக்கு அப்படின்னா, அங்க 2 எலெக்ஷனும் டைரக்ட் எலெக்ஷன்ஸ் தான். இப்போ நம்மளுடைய ராஜ்யசபா லோக்சபா எலெக்ஷன் டைரக்ட் எலெக்ஷன், டைரக்டா நம்ம ஓட்டு போடுறோம். ஆனா ராஜ்யசபா எலெக்ஷன்ஸ்ல நம்ம ஓட்டு போடுறது இல்ல. யார் ஓட்டு போடுறா? MLAs தான் ஓட்டு போடுறாங்க. ஆனா அவங்களுடைய செனட் எலெக்ஷன் வந்து டைரக்ட் எலெக்ஷன். செனட் எலெக்ஷன்ஸ்க்கு மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க. ஸோ பீப்புள் ஆர் சென்டிங் தேர் ரெப்ரஸன்டேட்டிவ் டு செனட் டு ரெப்ரசென்ட் தேர் ஸ்டேட். பீப்புள் ஆர் சென்டிங் தேர் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் டு HOR டு ரெப்ரசென்ட் தெம்செல்வ்ஸ் அப்படிங்கிற அந்த ஐடியால இருக்கு. ஸோ இந்த டிஃபரன்ஸ் கொஞ்சிச்சா, நம்ம ஊர்ல லோக்சபா டைரக்ட் எலெக்ஷன், ராஜ்யசபா இன்டைரக்ட் எலெக்ஷன். அவங்க ஊர்ல 2மே டைரக்ட் எலெக்ஷன்ஸ் தான். ஸோ இது வந்து காங்கிரஸோட செட்டப். ஸோ இந்த எலெக்ஷன் ப்ராசஸ்க்கும் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு சம்பந்தமே இல்லை. இப்போ நம்ம ஊர்ல என்ன பண்றோம், லோக்சபால நம்ம செலக்ட் பண்ற MPs தான் பிரைம் மினிஸ்டரை சூஸ் பண்றாங்க, அவங்களோட லீடரை. ஆனா அவங்க ஊர்ல காங்கிரஸ் ஹேஸ் நோ ரோல் டு பிளே வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட் எலெக்ஷன். ஸோ காங்கிரஸ்ல இருக்கிற அந்த எலக்ட்ரல் காலேஜோ இந்த MPஸ்க்கோ இதுல வரப்போறதே கிடையாது. ஏன்னா they are following strict separation of powers. இப்போ நம்ம வந்து என்ன ஃபாலோ பண்றோம், பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஃபாலோ பண்றோம். ஸோ எக்ஸிகியூட்டிவ் இஸ் சூசன் அமாங் லெஜிஸ்லேச்சர். ஸோ நம்ம சூஸ் பண்ற அந்த MPஸ்ல இருந்து தான் நம்மளோட எக்ஸிகியூட்டிவ்ஸை நம்ம எடுக்கிறோம். அதுல யார் லீடரா சூஸ் பண்றோமோ அவர் பிரைம் மினிஸ்டர் ஆறாரு. அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து அவருக்கு வேணுங்கிற MPஸை சூஸ் பண்ணி மினிஸ்டர் ஆக்குறாரு. அது லோக்சபால இருந்து இருக்கலாம், ராஜ்யசபால இருந்து இருக்கலாம். பட் அவங்க ஊர்ல எப்படி அப்படின்னா, the leader of the head of the state and head of the government is not chosen from Congress. So legislature வேற, எக்ஸிகியூட்டிவ் வேற. ஸோ அதான் வந்து அவங்க ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம வந்து ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அவங்க பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ ரொம்ப லட்சுமிகாந்த் தான் நான் போயிடக்கூடாது, குவிக்கா வந்து US எலெக்ஷன்ஸ்க்கு வந்துடலாம். பட் அதெல்லாம் சொல்லிட்டு நடத்தினாதான் இது புரியும். ஏன்னா இட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். இப்போ நம்ம பிரசிடென்ட் எலெக்ஷனுக்குள்ள வருவோம். பிரசிடென்ட் யார் எலெக்ட் பண்றா அப்படின்னா, எலக்ட்ரல் காலேஜ் அப்படிங்கிற ஒரு பாடி தான் எலெக்ட் பண்ணுது. இப்போ பீப்புள் வந்து ஓட்டு போட்டு செலக்ட் பண்றாங்களா அப்படின்னா கிடையாது. அங்கேயும் வந்து எலக்ட்ரல் காலேஜ் தான். இந்த எலக்ட்ரல் காலேஜ்ல யார் இருப்பாங்க அப்படின்னா 538 டெலிகேட்ஸ் இருக்காங்க. There are 538 delegates. So இதோட ஐடியா என்னன்னா, for every MP there will be one delegate. So 438 people from House of Representative, 100 from Senate இருக்குல்ல. ஸோ அங்க எப்படி இந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ல 438, செனட்ல 100, 2 கூட்டினா 538 வருதுல, அந்த நம்பர் தான் இந்த நம்பர். ஸோ அதே ஆளுங்க கிடையாது. நம்பருங்கிறது
எவ்ரி எம்பிக்கு ஒரு டெலிகேட் அப்படிங்கிற கணக்கு. ஸோ அப்போ எவ்ரி எம்பிக்கு ஒரு டெலிகேட் அப்படிங்கிற கணக்கு வந்துருச்சு. இப்போ இங்க எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படின்னா, இந்த 538 டெலிகேட்டையும் ஸ்டேட்டுக்கு இப்படி பிரிச்சு கொடுத்துறாங்க. எப்படி பிரிச்சு கொடுக்குறாங்க? எவ்ரி ஸ்டேட் கெட்ஸ் 3. 3 வந்து டிஃபால்ட்டா எல்லாரும் கிடைச்சிரும். ஸோ அங்க மினிமம் வேல்யூவே வந்து 3 தான். எல்லாருக்கும் 3 கொடுத்துருவாங்க. அப்புறம் அவங்களோட பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ராவா தருவாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஷேர் வந்து கலிபோர்னியாவுக்கு இருக்கும். கலிபோர்னியா, டெக்சாஸ், ஃப்ளாரிடா. இந்த கலிபோர்னியா, டெக்சாஸ், ஃப்ளாரிடால வந்து ஸ்ட்ராங் ஹோல்ட் வந்துட்டாலே மோஸ்ட்லி விக்டரி வந்துடும். கலிபோர்னியா இஸ் டெமோக்ராட்டிக் ஏரியா, டெக்சாஸ் அண்ட் ஃப்ளோரிடா வந்து ரிப்பப்ளிகன் ஏரியா. ஸோ அந்த மாதிரி வந்து மேஜர் ஸ்டேட்ஸா இருக்கும். ஸோ மேஜர் ஸ்டேட்ஸ் வேற, ஸ்விங் ஸ்டேட்ஸ் வேற, அதுக்குள்ள வர. ஸோ இப்போ 538 டெலிகேட்ஸ் புரிஞ்சுச்சா? இந்த 538 டெலிகேட்ஸையும் இப்படி பிரிச்சு கொடுத்துட்றாங்க. அப்படி பாத்தீங்கன்னா கலிபோர்னியாக்கு 54, வாஷிங்டனுக்கு 12 அந்த மாதிரி வருது. மிச்சம் இதெல்லாம் எனக்கு இது டெக்சாஸ்ன்னு தெரியும், இது ஃப்ளோரிடான்னு தெரியும், இது ஜார்ஜியா, இது அல்பாமா, இந்த மாதிரி 4 தான் நமக்கு தெரியுது. அதுக்கு மேல தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு நம்ம ஸ்டேட் தெரியுமா? 28 ஸ்டேட். இந்த 538 டெலிகேட்ஸ்ல யார் வந்து அதிக மெஜாரிட்டி? இதோட மெஜாரிட்டி எவ்வளோ? 270. இப்போ 538 டிவைடட் பை 2 போட்டா 260 எவ்வளவு வருது? 266 வருதா? அதான் 269 வருது. 269 வரும். ஸோ 269 வந்தா +1 270. ஸோ யார் வந்து 270 ஜெயிக்கிறாங்களோ அவங்க வின்னர். கரெக்டா? ஸோ இந்த 538 டெலிகேட்ஸ்ல எந்த கேண்டிடேட்க்கு அதிக டெலிகேட்ஸ் கிடைக்குதோ அவங்க தான் வந்து பிரசிடென்ட். இதுதான் வந்து கணக்கு. ஸோ மக்கள் எத்தனை ஓட்டு போட்டிருக்காங்கிற கணக்கே இல்லை. ஸோ ஹவு மெனி டெலிகேட்ஸ் தேவன், அதுதான் வந்து இங்க முக்கியம். ஸோ இது வரைக்கும் கதை புரிஞ்சுச்சா? இப்போ இந்த டெலிகேட்ஸ் வந்து எப்படி வின் பண்றது அப்படிங்கறத அடுத்த கதை. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஸ்டேட்ல வந்து அவங்களோட எலக்ட்ரல் ப்ராசஸே ஒரு விசித்திரமான ப்ராசஸ். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் இட்ஸ் அ சைக்கிள் ஆக்சுவலா. ஸோ எவ்ரி எலெக்ஷன் இயர் வந்து இப்போ 2004 இருக்கா, இதோட ஸ்ப்ரிங் சீசன்னா போன இப்போ 2024னா போன வருஷம் நவம்பர்ல இருந்தே ஆரம்பிச்சிருவாங்க. நவம்பர்ல என்ன ஆரம்பிச்சா கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களோட இன்டென்ஷன்ஸ் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்றேன். ஸோ அவங்க 2 கட்சி தான், 2 பார்ட்டி சிஸ்டம் தான். டெமோக்ராட்டிக் பார்ட்டில இருந்து ஒரு 4-5 பேர் வருவாங்க, ரிப்பப்ளிகன் பார்ட்டில இருந்து ஒரு 4-5 பேர் வர, அவங்க ரன் ஃபார் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பிரசிடென்ட் எலெக்ஷன் நிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க போய் மனு தாக்கல் பண்ணுவாங்க. அப்படி மனு தாக்கல் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ ரிப்பப்ளிகன் பார்ட்டில 5 பேர், டெமோக்ராட்டிக் பார்ட்டில 5 பேர். ஸோ 5 பேர் இருக்காங்களா? இந்த 5 பேர்ல இருந்து ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணும். ஸோ அதுவே ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்ல வந்து பிஎம்ஓ இல்லைன்னா சிஎம் கேண்டிடேட்டோ யார் சொல்றாங்க அப்படின்னா அவங்களே வந்து நார்மலா சொல்லிப்பாங்க, அதுக்கு எலெக்ஷன் ப்ராசஸே இல்லை. பட் அவங்க ஊர்ல எப்படின்னா there is an election process even to select the candidate of the party. இப்போ ரிப்பப்ளிகன் பார்ட்டில இருந்து 4 பேர், டெமோக்ராட்டிக் பார்ட்டில இருந்து 5 பேர் இப்படி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள எலெக்ஷன்ஸ் நடக்கும். அதுக்கு தான் வந்து பிரைமரிஸ் அண்ட் காக்கசஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ பிரைமரிஸ் அண்ட் காக்கசஸ்னா என்ன அப்படின்னா, பிரைமரிஸ்ல வந்து அந்த இப்போ டெமோக்ராட்டிக் பார்ட்டில எடுத்துக்கலாம், டெமோக்ராட்டிக் பார்ட்டில இல்ல நம்ம ரிப்பப்ளிக்ல எடுத்துக்கலாம். ரிப்பப்ளிகன்ல யாரா இருந்தாங்கன்னா ட்ரம்ப் இருந்தாரு, டி சாண்டிஸ் இருந்தாரு, நிக்கி ஹேலி இருந்தாங்க, அப்புறமா நம்ம ஊருக்காரர் விவேக் ராமசாமி இருந்தாரு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து டெமோக்ராட்டிக் கேண்டிடேட்டா வரணும்னு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதுல ஒருத்தரா சூஸ் பண்ணதான் ட்ரம்ப். ரிப்பப்ளிகன்ல அது நடக்கல. எப்பவுமே சிட்டிங் பிரசிடென்ட் தான் வந்து கேண்டிடேட்டா இருப்பாங்க. இங்க ஆல்ரெடி ஜோ பைடன் வந்து சிட்டிங் பிரசிடென்டா இருந்ததுனால இங்க அந்த காக்கஸ் நடக்காது. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா ஜோ பைடன் ஒரு டேர்ம் தான் முடிஞ்சிருக்கு, இன்னொரு டேர்ம் இருக்கிறதுனால அவரே பிரசிடென்ட் கேண்டிடேட். ஸோ மோஸ்ட்லி சிட்டிங் பிரசிடென்ட் தான் இருப்பாரு. ஸோ அதனால அவர் வந்து பாதி ரேஸ்ல வெளியே போயிட்டதுனால தான் அவரே ஒரு நாமினியை கொடுத்துட்டாங்க, அந்த கட்சி ஏத்துக்குச்சு. பட் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா 5 பேர் வந்தாங்க. இப்போ இது 4 பேர் சொல்லிட்டாங்க. யாரு? ட்ரம்ப், டி சாண்டிஸ், நிக்கி ஹேலி, விவேக் ராமசாமி. இந்த 4 பேர் சொல்றேன். இன்னொரு 5வது ஆள் பேர் மறந்துட்டேன். ஜான் எஃப் கென்னடியோட பேரன்னு நினைக்கிறேன். ஜான் எஃப் கென்னடியோட பேரன் ஒருத்தர் இருந்தாரு, அவரும் இருந்தார். 5 பேர். ஸோ இப்போ 5 பேருமே வந்து நான் ரிப்பப்ளிகன் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ என்ன நடக்கும்னா பிரைமரிஸ் அண்ட் காக்கசஸ் நடக்கும். பிரைமரிஸ்னா என்ன அப்படின்னா, இந்த எல்லா ஸ்டேட்லயும் போயிட்டு அவங்க வந்து கேம்பெயின் பண்ணுவாங்க. எல்லா ஸ்டேட்லயும் ஒரு எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷன் நடக்கிறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கலாம். ஸோ வி ஆர் ஹேவிங் 40 seats ஆஃப் டெக்சாஸ். டெக்சாஸ்ல வந்து 40 சீட் இருக்கு. கரெக்டா? இப்போ 40 சீட்லயுமே வந்து 2 கட்சியிலுமே வந்து 40 பேரை டெலிகேட்ஸா சூஸ் பண்ணுவாங்க. யாருன்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டில இருந்து ஒரு 40, அந்த கட்சியில இருக்க ஒரு 40 பேர், ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஒரு 40 பேர் வந்து அந்த ஸ்டேட்ல இருக்கிற ஆக்சுவலி ஒரு ஸ்டேட்லயும் ஒரு எலெக்ஷன் லாஸ் இருக்கு. நம்ம ஊர்ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரே கான்ஸ்டியூஷன் ஒரே லால ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். அவங்க ஊர்ல எப்படின்னா ஒரு ஸ்டேட்லயும் ஒரு ரூல்ஸ் ஒரு இது. ஏன்னா எவ்ரி ஸ்டேட் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் எலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ அதனால அது வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலா போக முடியாது. இப்போ டெக்சாஸ்ல என்ன பண்றாங்கன்னா ரிப்பப்ளிகன் பார்ட்டில இருந்து ஒரு 40 பேர் சூஸ் பண்ணுவாங்க அவங்க கட்சிக்குள்ள இருந்து டெலிகேட்ஸ் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி டெமோக்ராட்டிக் பார்ட்டில ஒரு 40 பேரை சூஸ் பண்ணுவாங்க டெலிகேட்ஸ். ஸோ அப்போ டெக்சாஸ்ல நம்ம கிட்ட யார் இருக்கா
ஸோ டெக்சாஸ்ன்னு எடுத்துக்கிட்டா ரிப்பப்ளிகன் பார்ட்டில இருந்து 40 டெலிகேட். ஸோ கட்சியில இருக்கிற மூத்த பேர், வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், இந்த மாதிரி ஆளுங்களை சூஸ் பண்ணுவாங்க. ரிப்பப்ளிகன் டெமோக்ராட்டிக் பார்ட்டில ஒரு 40. ஸோ டெக்சாஸோட 40ங்கிறதுனால ரெண்டு கட்சியும் 40 டெலிகேட்ஸை நாமினேட் பண்ணுவாங்க. இப்போ என்ன நடக்கும்? இப்போ நம்ம வந்து டெமோக்ராட்டிக்ல ஜோ பைடன் தான், அதனால வந்து இவங்களுக்கு ப்ராசஸ் இல்லை. சம்டைம்ஸ் ரெண்டு கட்சிக்குமே புது கேண்டிடேட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த வருஷம் 2020 எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கட்சியிலும் எலெக்ஷன் நடக்கும். ஏன்னா ரெண்டு பேருமே திரும்ப நிக்க முடியாது. ஸோ அதனால ரெண்டு கட்சியிலையும் போகும். பட் ஏன்னா ட்ரம்ப் கேனாட் ஸ்டாண்ட். ஸோ இங்க என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ரிப்பப்ளிகன் கேண்டிடேட்டோட இந்த 40 யாருக்கு, இப்போ டெமோக்ராட்டிக்கோட 40 யாருக்கு போயிடுச்சு? டெமோக்ராட்டிக் கேண்டிடேட் சிட்டிங் பிரசிடென்ட்டை நாமினேட் பண்றதுனால 40 டெலிகேட்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் ஓட்ஸுமே யாருக்கு போயிடுச்சுன்னா ஜோ பைடனுக்கு போயிடுச்சு. ஸோ அந்த பார்ட்டியோட 40 டெலிகேட் ஓட்டும் ஜோ பைடனுக்கு போயிடுச்சு. ஸோ அதை ஹோல்ட் பண்ணி இப்போ இங்க வருவோம். இந்த 40 டெலிகேட்ஸ் ஓட்டும் யாருக்கு அப்படின்னு சொல்லி டெக்சாஸ்ல எலெக்ஷன் நடக்கும். ரிப்பப்ளிகன் பார்ட்டி நடத்துற எலெக்ஷன் இது. ரிப்பப்ளிகன் பார்ட்டில நமக்கு ட்ரம்ப் இருக்காரு, நிக்கி ஹேலி இருக்காங்க, டி சாண்டிஸ் இருக்காரு, விவேக் ராமசாமி இருக்காரு, ஜேஎஃப்கே இருக்காரு, ஜேஎஃப்கே ஜூனியர். ஸோ 5 பேர் இருக்காங்களா? இந்த 5 பேருமே டிபேட் பண்ணுவாங்க. 5 பேருமே வந்து ஸ்டேஜ்ல நின்று டிபேட்ஸ் பண்ணுவாங்க. நான் ஆட்சிக்கு வந்தா இது பண்ணுவேன், அது பண்ணுவேன், நான் இப்படி, நான் அப்படி, அவன் பைத்தியக்காரன் அப்படிங்கிற மாதிரி. உண்மையாலே ட்ரம்ப் அப்படிதான் பண்ணுவாரு. ட்ரம்ப் எப்படி கேம்பெயின் பண்ணுவாரோ அந்த மாதிரி தான் நான் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி வந்து 5 பேர் வந்து டிபேட் பண்ணுவாங்களா? அந்த டிபேட்ல வந்து இந்த பிரைமரிஸ் வந்து நடக்கிறப்போ ஆடியன்ஸ்ல யார் இருப்பாங்கன்னா, இது டிவிலயும் வரும், மக்களும் பார்ப்பாங்க, கட்சிக்காரங்களும் பார்ப்பாங்க. ஸோ பிரைமரிஸ் ஒரு சில ஸ்டேட்ஸ்ல பிரைமரிஸ் நடக்கும், ஒரு சில ஸ்டேட்ஸ்ல காக்கசஸ் நடக்கும். ஸோ இது ஒரு கன்ஃபியூஷன், அதனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பிரைமரிஸ் நடக்கிற ஸ்டேட்ஸ்ல எல்லாம் மக்கள் ஓட்டு போடுவாங்க. காக்கசஸ் நடக்கிற ஸ்டேட்ஸ்ல எல்லாம் கட்சிக்காரங்க ஓட்டு போடுவாங்க. சோ இந்த எலெக்ஷன்ல யாரு ரிப்பப்ளிகனோட கேண்டிடேட் அப்படின்னு முடிவு பண்ண போறதே யாரு அப்படின்னா, எய்தர் வந்து கட்சிக்காரங்க ஓட்டு போடணும் இல்ல மக்கள் ஓட்டு போடணும். எந்தெந்த ஸ்டேட்ல எல்லாம் பிரைமரி, ஒரு சில ஸ்டேட்னா அவங்க அதான் பெடரலிசம். பெடரலிசம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு ஸ்டேட்டுக்கு தனி கான்ஸ்டியூஷன். அங்க வந்து டியூவல் கான்ஸ்டியூஷன்ல சென்ட்ரல் கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்கு, எல்லா ஸ்டேட்டுக்கு தனித்தனி கான்ஸ்டியூஷன் இருக்கு. ஸோ எவ்ரி ஸ்டேட் ஹேஸ் அ டிஃபரெண்ட் ரூல். ஸோ எவ்ரி பிரைமரிஸ்ல தே வில் பி, இப்போ ஒரு சில ஸ்டேட்ல இப்போ வந்து ஒஹாயோல வந்து காக்கஸ் இருக்கு, ஆனா புளோரிடால பிரைமரிஸ் தான் இருக்கும். ஸோ பிரைமரிஸ் இருக்கிற ஸ்டேட்ல எல்லாம் வந்து பீப்புளே ஓட் பண்றாங்க. ஸோ இந்த 5 பேருமே டிபேட்டையும் பார்த்துட்டு புளோரிடா இல்லைன்னா டெக்சாஸ், நம்ம டெக்சாஸ் தான் இருக்கும், டெக்சாஸோட பிரைமரி செலெக்ஷன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில ஸ்டேட்ஸ்ல பிரைமரி ஸ்கூல்லயே டிஃபரன்சஸ் இருக்கு. ஒரு சில ஸ்டேட்ஸ்ல என்ன பண்றாங்க, பிரைமரிஸோட ஓட்டிங் வந்து ஜஸ்ட் வந்து அந்த கட்சிக்காரங்க தான் ஓட்டு போடணும்னு இருக்கு. பிரைமரி செலெக்ஷன்ஸ்லயும் அந்த ஸ்டேட்ல இருக்கிற ரிப்பப்ளிகன் மக்கள் தான் ஓட்டு போடணும். ஸோ ரிப்பப்ளிகன் பார்ட்டியில ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மெம்பர்ஸ் அவங்க தான் ஓட்டு போடணும் அப்படின்னு இருக்கு. ஒரு சில ஸ்டேட்ல யார் வேணா ஓட்டு போடலாம்னு இருக்கு. உங்களுக்கு புரியுதா? பிரைமரி ஸ்கூல்லயே அப்படி ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. காக்கசஸ்ங்கிறது டோட்டலா டிஃபரெண்ட் ப்ராசஸ், அதுக்குள்ள நான் வரேன். ஸோ பிரைமரி ஸ்கூல்லயே வந்து ஓப்பன் பிரைமரி, க்ளோஸ் பிரைமரி அப்படின்னு அது வச்சிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள போக வேணாம், உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக நான் சொல்றேன் இவ்வளோ ஒரு ப்ராசஸ் இருக்கு. இப்போ டெக்சாஸ்ல என்ன நடக்குது, பிரைமரிஸ் நடக்குது. ஊர்ல இருக்கிற எல்லா ரிப்பப்ளிகன் கட்சியில இருக்கிற மெம்பர்ஸும் வந்து ஓட்டு போடுவாங்க. 5 பேர்ல ஓட்டு போடும்போது யாருக்கு லீஸ்ட் ஓட்டு இருக்கோ அவங்க அவுட். ஃபர்ஸ்ட் டிபேட் நடக்கும், யாருக்கு லீஸ்ட் ஓட்டு இருக்கோ அவங்க அவுட் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, டெக்சாஸோட முடிவின்படி ஜேஎஃப்கே ஜூனியர் வெளியே அனுப்பப்பட்டார். சரியா? இப்போ அடுத்து எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர். இவங்க 4 பேரை வச்சு அடுத்த காக்கஸ் வந்து புளோரிடாவில் நடக்கும். இப்போ புளோரிடால போயிட்டு அடுத்த பிரைமரி வந்து புளோரிடாவில் நடக்கும். புளோரிடாவில் நடக்கிற பிரைமரிஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ எப்படின்னா நான் ஒரு ஸ்டேட்டை வச்சு சொல்றேன், அட் டைம் 5 ஸ்டேட்டுக்கு நடக்கும், இல்ல அட் டைம் 10 ஸ்டேட்டுக்கு நடக்கும். ஸோ இப்போ என்னன்னா அடுத்த ஸ்டேட் போறது. இப்போ இந்த ஸ்டேட்ல வந்து யார் அதிக ஓட்டு வாங்கினாங்கன்னா, யார் அதிக ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. இப்போ இந்த ஸ்டேட்ல யாருக்கு அதிக ஓட்டு கிடைச்சிருக்கோ, ஃபர்ஸ்ட் டெக்சாஸ் முடிச்சிடலாம். டெக்சாஸ்ல ரிப்பப்ளிகன் பார்ட்டி ரூல்ஸ்ல எப்படி இருக்குன்னா, among these 5 candidates, whoever gets the lowest vote, they are eliminated. சரியா? whoever gets the highest votes, they get all the delegates. ஸோ டெக்சாஸ்ல இருக்கிற 40 டெலிகேட்டோட ஓட்டு ட்ரம்ப் கிடைச்சிடும். ஸோ ட்ரம்ப் இஸ் ஹேவிங் 40 அண்ட் அதர் 3 பேர் 0-0-0 அப்படின்னு இருக்காங்க. இப்போ அடுத்த ஊர்ல காக்கஸ் நடக்கும், புளோரிடால காக்கஸ் நடக்கிறப்போ திரும்ப இந்த 4 பேர் டிபேட் பண்ணுவாங்க. இந்த 4 பேர் டிபேட் பண்றப்போ இப்போ வந்து இப்படி வச்சுக்கலாம், நிக்கி ஹேலி தான் அடுத்து போனாங்க. ஸோ நிக்கி ஹேலி வந்து லீஸ்ட் ஓட்டு வாங்கிட்டாங்க. ஸோ அவங்க போட்டியிலேருந்து போயாச்சு. மிச்சம் 3 பேர்ல ட்ரம்ப் காட் தி ஹையஸ்ட் ஓட்டு. ஸோ அப்போ ட்ரம்ப்புக்கு இந்த 30 கிடைச்சிடும். ஸோ ட்ரம்ப்போட ஸ்கோர் எவ்வளோ? 70, டிசாண்டிஸ் 0, விவேக் ராமசாமி 0. இத்தனைக்கு டிசாண்டிஸ் இஸ் தி கவர்னர் ஆஃப் புளோரிடா. ஸோ பட் ஒரே கட்சி தான், கட்சிக்குள்ளேயே அவங்க வந்து போறாங்க. இப்போ அடுத்து வந்து இன்னொரு ஸ்டேட்ல நடக்கும், வயோமிங்ல வந்து நடக்கும். வயோமிங்ல நடக்கிற காக்கஸ்ல திரும்ப ஓட்டு போடுவாங்க. அந்த ஓட்டுல வந்து திரும்ப வந்து லீஸ்ட் ஓட்டு வாங்கினது யாருன்னா டிசாண்டிஸ். ஸோ டிசாண்டிஸ் அவுட்டு.
ஸோ அங்க வயோமிங்கோட 10 வந்து ட்ரம்ப்புக்கு வந்து. ஸோ ட்ரம்ப் காட் 80 டெலிகேட்ஸ். ஸோ ஃபைனலா அடுத்த காக்கஸ் எங்க நடக்குதோ அங்க விவேக் ராமசாமி வர்சஸ் ட்ரம்ப் அப்படின்னு போகும். அதான் ஃபைனலா போச்சு. ஸோ அதுல ட்ரம்ப் காட் செலக்டட் அண்ட் ஹி காட். இப்போ அடுத்தது வந்து இங்க இப்படி கலிபோர்னியால நடக்குதுன்னு வச்சுக்கலாம். கலிபோர்னியால ட்ரம்ப் அண்ட் விவேக் ராமசாமி போகுது. அவர் ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாருன்னா ட்ரம்ப்புக்கு 54 டெலிகேட்ஸ் போயிடும், விவேக் ராமசாமி 0. ஸோ இப்போ நான் ஒரு ஸ்டேட் எக்ஸாம்பிளா வச்சுட்டு சொன்னேன். அட் டைம் 10 ஸ்டேட், 5 ஸ்டேட், 20 ஸ்டேட், 15 ஸ்டேட்னு ஒன்னா நடக்கும். ஸோ அந்த எல்லா ஸ்டேட்டோட டெலிகேட்ஸும் அவங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ இந்த ஃபுல் ரவுண்டு, இந்த ஒரு ரவுண்டோட முடிவுல பாத்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட்டா போயிட்டு கடைசியில நிக்கிறது யாரு? ட்ரம்ப். ஸோ ட்ரம்ப் வில் கெட் தி டெலிகேட்ஸ் ஆஃப் ஆல் தி ஸ்டேட்ஸ். ஸோ இதோட மீனிங் என்னதுன்னா எல்லா ஸ்டேட்டோட டெலிகேட்ஸ் இப்போ ட்ரம்ப்புக்கு தான் ஓட்டு போட போறாங்க. ஸோ அதோட மீனிங் என்னதுன்னா அந்த கட்சிக்காரங்கள்ல 40 பேர் டெலிகேட்ஸா போடுறாங்களா. இப்போ கலிபோர்னியால ஒரு 54 டெலிகேட்ஸ் ரிப்பப்ளிகன் பார்ட்டி போட்டிருக்கும். இவங்க வயோமிங்ல ஒரு 10 பேர் போட்டிருப்பாங்க, டெக்சாஸ்ல ஒரு 40 பேர் போட்டிருப்பாங்க, புளோரிடால ஒரு 30 பேர் போட்டிருப்பாங்களா. அந்த டெலிகேட்ஸ் எல்லாருமே இப்போ ட்ரம்ப்புக்கு தான் ஓட்டு போட போறாங்க. ஸோ புரிஞ்சுச்சா? ஸோ அப்போ ரிப்பப்ளிகன் கேண்டிடேட்ஸ் ஆஃப் டெக்சாஸ் ஆர் கோயிங் டு ஓட் ஃபார் ட்ரம்ப். ரிப்பப்ளிகன் டெலிகேட்ஸ் ஆஃப் டெக்சாஸ் ஆல்ரெடி ஜோ பைடன் தான் வந்து நாமினேட்டட் கேண்டிடேட்டா இருந்தனால டெமோக்ராட்டிக் டெலிகேட்ஸ் ஆஃப் டெக்சாஸ் வில் ஓட் ஃபார் பைடன். உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஏன்னா அவர் டிஃபால்ட்டா இருந்ததுனால அவருக்கே 40. ஸோ இப்போ என்ன ஐடியா வந்துச்சுன்னா அந்தந்த ஸ்டேட்டோட டெலிகேட்ஸ் வந்து இந்த கேண்டிடேட் தான் போட போறாங்க அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, மொத்தம் வந்து இருக்கிற இந்த 538 டெலிகேட்ஸ்ல அந்தந்த ஸ்டேட்ஸோட டெலிகேட்ஸ் எல்லாம் ட்ரம்ப் கிடைச்சிச்சு, இவருக்கு கிடைச்சிச்சு. ஜோ பைடன் வந்து வயசாயிட்டதுனால ஏஜ் ரிலேஷன் நீங்க போயிடுங்க, நீங்க வீக் கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணோன்னே அவர் எலெக்ஷன்ல இருந்து போயிட்டாரு. எனக்கு பதிலாக கமலா ஹாரிஸ் அப்படின்னு சொன்னாங்க. பட் கமலா ஹாரிஸ்க்கு இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிருக்கணும், பண்ண முடியல. ஏன்னா லாஸ்ட் மினிட்டா இருந்ததுனால கட்சி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ கமலா ஹாரிஸ் காட் ஆல் தி டெலிகேட்ஸ். இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ திரும்ப டெக்சாஸ்க்கு வரும். இப்போ டெலிகேட்ஸ் எப்படி அப்பாயிண்ட் ஆறாங்கன்னு தெரியுதா? ஸோ இந்த மாதிரி டெலிகேட்ஸ் யாருக்கு அதிக நம்பர் இருக்கும், இப்போ எல்லா ஸ்டேட்லயும் ட்ரம்ப் ஜெயிச்ச மாதிரியே நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ ஒரு ஸ்டேட் வந்து 54 இருக்கும். இங்க கலிபோர்னியால விவேக் ராமசாமி ஜெயிச்சிட்டாருன்னு வைங்களேன், ட்ரம்ப் கிட்ட 70 இருந்துச்சு, விவேக் ராமசாமி கிட்ட 54 இருக்கும். ஸோ அடுத்து வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த காக்கஸோட முடிவுல யார்கிட்ட அதிக டெலிகேட்ஸ் இருக்கோ அவங்க தான் வந்து நாமினி. ஸோ ஒன்ஸ் நாமினி அனௌன்ஸ் பண்ண பிறகு ட்ரம்ப் வந்துருவாரு. ஸோ இவர் தான் நாமினி அப்படின்னு சொன்ன பிறகு அவரோட வைஸ் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டை சொல்லுவாங்க. ஸோ வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறோட ரோல் என்னன்னா அவர் தான் செனட்டோட ஹெட். லைக் இந்தியாவில் இருக்க மாதிரி தான் நம்ம ஊர் ராஜ்யசபாவோட ஹெட் வைஸ் பிரசிடென்ட் மாதிரி அங்கேயும் அதே தான். பட் வைஸ் பிரசிடென்டோட இன்னொரு ரோல் என்ன அப்படின்னா இந்த 4 வருஷத்துல பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் வந்து இறந்து போயிட்டாரோ இல்ல ரிசைன் பண்ணிட்டாரோ ரெஸ்ட் ஆஃப் தி டேர்ம் வந்து வைஸ் பிரசிடென்டா கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து டெம்பரரியா தான் வைஸ் பிரசிடென்டா ஆக்ட் பண்ணுவாரு. அண்ட் நியூ பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்கும். அவங்க ஊர்ல எப்படின்னா நியூ பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்காது, 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எலெக்ஷன். ஸோ அப்போ இப்போ 2 வருஷத்துல இப்போ வந்து ஜேஎஃப்கே எடுத்துக்கலாம். 1960 ஜேஎஃப்கே பிரசிடென்ட் ஆனாரு. ஆனால் 1963 ஜேஎஃப்கே அசாசினேட் பண்ணிட்டாங்க. ஜேஎஃப்கே அசாசினேட் பண்ண உடனே அவரோட வைஸ் பிரசிடென்டா இருந்த லிண்டன் ஜான்சன் தான் மிச்சம் 1 வருஷம் இருந்தார் பிரசிடென்டா. திரும்ப 64 எலெக்ஷன் நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பாதியில யாராவது போயிட்டாங்கன்னா அந்த நெக்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் வில் பி பிரசிடென்ட். அதான் வைஸ் பிரசிடென்டோட ரோல். ஸோ அவங்களுக்கு யார் வேணுமோ அவங்க வைஸ் பிரசிடென்டா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி சூஸ் பண்ணவர் தான் வேன்ஸ் அப்படிங்கிறவர். ஸோ இப்போ 2 பேர் 2. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, ட்ரம்ப் வெர்சஸ் கமலா ஹாரிஸ் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் ஓட்டு போடுவாங்க. இப்போ ஆக்சுவல் எலெக்ஷன் நவம்பர் 5 வரும். இப்போ ஒருத்தருக்கும் வந்து பிரைமரிஸ்ல என்ன இருந்துச்சா, காக்கசஸ் அப்படிங்கிறது அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் வந்தப்போ இருந்த ஒரு மெத்தட். ஸோ அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் இந்த காலகட்டத்தில் இது எப்படி இருப்பாங்கன்னா முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் மக்களே ஓட்டு போடலாங்கிறதுலாம் இல்லை. ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான எலக்ட்ரல் ஓட்ஸ் ப்ராசஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் எழுதுறப்போ ஒரு டிபேட், டைரக்டா மக்கள் ஓட்டு போட்டே பிரசிடென்ட் சூஸ் பண்ற மாதிரி வைக்கலாமா இல்ல இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் லைக் பிரிட்டன் மாதிரி இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் வச்சுக்கலாமா அப்படிங்கிற போது டிபேட் போகுது. மக்களை நம்பி நம்ம கொடுக்க முடியாது, கட்சிக்காரங்க கிட்ட தான் அந்த பவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ரெப்ரசன்டேட்டிவா நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த 18th செஞ்சுரியில இருக்கிற நீட்ஸ்க்காக இப்படி ஒரு சிஸ்டம் இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் கொண்டு வராங்க. ஏன்னா மக்கள் வந்து டெலிகேட்ஸை சூஸ் பண்ணிட்டோம், இந்த டெலிகேட்ஸ் தான் பிரசிடென்ட்டை சூஸ் பண்ணணும், ஏன்னா மக்கள் கிட்ட டைரக்டா அந்த முடிவு கொடுக்க கூடாது அப்படிங்கிறது எண்ணத்துல தான் அப்படி ஒன்னு டிசைடட் டு டூ தட். ஸோ அதான் ஸ்டேட்ஸ் வில் ஹோல்ட் பிரசிடென்ஷியல் பிரைமரிஸ் அண்ட் காக்கசஸ். ஸோ காக்கசஸ்ல என்ன நடக்கும்னா வெறும் கட்சிக்காரங்க மட்டும் தான் ஓட்டு போட முடியும், கட்சிக்காரங்க மட்டும் தான் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க, வித்தின் த பார்ட்டியை அவங்க சூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்க பப்ளிக் ரோலே கிடையாது. ஆனா பிரைமரிஸ்ல பப்ளிக்கும் ரோல் இருக்கு, கட்சிக்காரங்களுக்கும் ரோல் இருக்கு, 2 பேருமே ஓட்டு போடலாம். அதான் வித்தியாசம். ஒரு சில அட்வான்ஸ் ஸ்டேட்ஸ்ல பிரைமரிஸ் வச்சிருக்காங்க, ஒரு சில கன்வென்ஷனல் லைக் கன்சர்வேட்டிவ் ஸ்டேட்ஸ்லாம் இன்னும் வந்து காக்கசஸே கன்வென்ஷனா அவங்க பாரம்பரியம் அப்படின்னு ஃபாலோ பண்றாங்க. ஸோ ஜூலை டு ஏர்லி செப்டம்பர் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் வந்து இந்த மாதிரி பார்ட்டிஸ் வந்து நாமினேட்டிங் தி கன்வென்ஷன்ஸ் அதில் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் எலெக்ஷன் டிபேட் நடக்கும். ஏர்லி நவம்பர்ல எலெக்ஷன் டே இஸ் தி ஃபர்ஸ்ட் டியூஸ்டே ஆஃப்டர்
ஃபர்ஸ்ட் மண்டே. அந்த மந்த்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் டியூஸ்டே அன்னைக்கு தான் எலெக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறது அவங்களோட கன்வென்ஷன். ஸோ எவ்ரி நவம்பர்ல வர ஃபர்ஸ்ட் டியூஸ்டே இஸ் தி எலெக்ஷன் டே எவ்ரி 4 years அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு. அதே மாதிரி டிசம்பர்ல தான் வந்து பிரசிடென்ட் வந்து எலக்ட்ரல் காலேஜோட எலெக்ஷன்ஸ் நடக்கும். ஜான்வரி 20 தான் வந்து பிரசிடென்ஷியல் ஓத் டேக்கிங் நடக்கும். ஸோ பிரசிடென்ட் எலெக்ஷன் எப்போ நடந்தாலும் நவம்பர்ல எலெக்ஷன் முடிஞ்சிடும், டிசம்பர்ல எலக்ட்ரல் காலேஜ் ஓட்டு நடக்கும், ஜான்வரியில ஓத் டேக்கிங் இருக்கும். தட் இஸ் தி ஃபிக்ஸ்டு டேட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் சிஸ்டம் தான் வந்து நம்ம ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்குள்ளேயும் அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ல இதே ஐடியா தான் இருக்கும். என்னதுன்னா, இப்போ ஒரு கட்சிக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்கல, அவங்க வந்து டிஸ்மிஸ் ஆறாங்க அப்படின்னா ரிமைண்டர் டேர்முக்கு மட்டும் தான் அடுத்த எலெக்ஷன் நடக்குமே தவிர அவங்களுக்கு 5 வருஷமும் வர மாதிரி வைக்கல. இந்த மாதிரி பல சிஸ்டம்ஸ் தான் அதுல வருது. ஸோ தட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் கான்செப்ட். இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ ஸ்டேட்ஸ்ல எலெக்ஷன்ஸ் நடக்குது. இப்போ கலிபோர்னியால ஓட்டிங் போகுது. கலிபோர்னியால ஓட்டிங் போறப்போ மக்கள் எல்லாம் ஓட்டு போடுறாங்க. அப்படி மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டப்போ மக்களுடைய டோட்டல் ஓட்ஸ் தான் இங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ மக்களுடைய டோட்டல் ஓட்ஸ் வந்து கமலா ஹாரிஸ்க்கு இருக்கு அப்படின்னா, அங்க இருக்கிற இப்போ வந்து என்னதுன்னா, இப்போ கலிபோர்னியா பொறுத்த வரைக்கும் ரிப்பப்ளிகனோட ஒரு 54 டெலிகேட்ஸ் இருக்காங்க, டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட ஒரு 54 டெலிகேட்ஸ் இருக்காங்க. இந்த 2 டெலிகேட்ஸும் இப்போ வந்து இருக்காங்களா. இப்போ இந்த 2 டெலிகேட்ஸ்ல யார் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் செலக்ட் ஆக போறா எலக்ட்ரல் காலேஜ்க்கு அப்படிங்கிறது தான் எலெக்ஷனு. ஸோ எந்த கட்சியோட டெலிகேட்ஸ் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு சூஸ் பண்ண போறீங்க. ஸோ பிரசிடென்ட் எலெக்ஷனுங்கிறது டிசம்பர்ல நடக்கும். அந்த டிசம்பர்ல வந்து இந்த 538 பேரும் ஓட்டு போடுவாங்க. இந்த 538 பேரும் ஓட்டு போட்டு தான் பிரசிடென்ட் சூஸ் பண்ணுவாங்க. இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் டிசம்பர்ல நடக்க போற இந்த பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு போக போற இந்த 538 பேர் யாரு அப்படிங்கறத சூஸ் பண்றதுதான் இந்த எலெக்ஷன். போன வாரம் நடந்த எலெக்ஷன். இப்போ நவம்பர் 5 அன்னைக்கு நடந்த எலெக்ஷன்ல என்ன ஆகும்னா, இப்போ கலிபோர்னியால 54 ரிப்பப்ளிகன் கேண்டிடேட் இருக்காங்க, டெலிகேட்ஸ் இருக்காங்க, 54 டெமோக்ராட்டிக் டெலிகேட்ஸ் இருக்காங்கல்ல. இப்போ இந்த 54 எந்த 54 ஓட்டு போட போகுது அப்படிங்கிறதுக்கு தான் எலெக்ஷன்ஸ். இப்போ அதுல டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு அதிக நம்பர் வந்துச்சுன்னா அந்த 54 பேர் அதுக்கு போயிடுவாங்க. ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்கு 54 வந்துச்சுன்னா அந்த 54 போயிடுவாங்க. அதே மாதிரி டெக்சாஸ்ல எந்த 40 பேர் போறாங்க, ரிப்பப்ளிகனோட ஒரு 40 டெலிகேட் இருக்கான், டெமோக்ராட்டிக்கோட 40 டெலிகேட் இருக்கான். எந்த 40 டெலிகேட் போய் ஓட்டு போட போறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் எலெக்ஷன். இப்போ அங்க வந்து இங்க வந்து கமலா ஹாரிஸ் தான் ஜெயிச்சாங்க. ஸோ அப்போ இந்த 54 யாருக்கு போச்சுன்னா, கலிபோர்னியால கமலா ஹாரிஸ் ஜெயிச்சாங்க, 54 கமலா ஹாரிஸ் போச்சு. டெக்சாஸ்ல ட்ரம்ப் ஜெயிச்சாரு, 40 யாருக்கு போச்சுன்னா ட்ரம்ப்புக்கு போச்சு. புளோரிடால ட்ரம்ப் ஜெயிச்சாரு, எல்லாமே ட்ரம்ப்புக்கு போச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த நம்பர் தான் வந்து போட்டுட்டு இருக்காங்க. இதுல யார் வந்து 270 டெலிகேட்ஸ் வாங்குறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லா ஸ்டேட்ஸுமே வந்து 538 பேரையும் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ 538 ஸ்டேட்ல ஆல்ரெடி நமக்கு தெரியும்ல எந்த கட்சிக்காரங்க அதிகமா இருக்காங்கன்னு. இதுல ட்ரம்ப்புக்கு வந்து 300 சம்திங் எவ்வளவு இருக்கு, 315 நினைக்கிறேன். ஸோ ட்ரம்ப் 315, 270 எடுத்தாலே மெஜாரிட்டி, ட்ரம்ப் 315 போயிட்டாரு. இப்போ என்ன நடக்குன்னா, டிசம்பர்ல எலெக்ஷன் நடக்கும். டிசம்பர்ல என்ன பண்ணுவாங்க, இந்த 538 பேரும் ஓட்டு போடுவாங்க. அப்படி ஓட்டு போடுறப்போ பிரசிடென்ட் வில் பி செலக்டட். ஸோ இப்போ ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு யாருன்னா அவங்களுக்கு தான் போட போறாங்க. இவங்க போய் மாத்தி போடுவாங்களான்னா இதுலயும் ஒரு சில டிஃபெக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. 1-2 பேர் வந்து அங்கேயும் வந்து டிஃபெக்ட் பண்ணுவாங்க. மாத்தி போடணும்னா போடலாம். போன வருஷம் ஜோ பைடனோட எலெக்ஷன் நடக்கிறப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, எலெக்ஷன்ல ரிசல்ட் வந்துச்சு, ஜோ பைடன் தான் வின்னு அப்படின்னு ஆயிடுச்சு. ரிசல்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா ட்ரம்ப் வந்து எலெக்ஷன் வந்து ஏமாத்திட்டாங்க, அதனால நான் ரிசல்ட் ஒத்துக்க மாட்டேன், ஐ வாஸ் சீட்டட் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் நடக்காது 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 அப்படின்னு தான் வந்து ஒத்துக்கவே இல்லை. he never congratulated Biden, he never conceded the defeat. எதுவுமே பண்ணல. இப்போ கமலா ஹாரிஸ் தோத்தவொடனே என்ன பண்ணாங்க, ஐ கன்சீட் தி டிஃபீட், ஐ கங்க்ராச்சுலேட் டொனால்ட் ட்ரம்ப், we will fight. நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி. அங்க ட்ரம்ப் கடைசி வரைக்கும் அது சொல்லல. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, ட்ரம்ப் என்ன சொல்றாரு, டிசம்பர் எலெக்ஷன்ல நான் டெமோக்ராட்டிக்கோட டெலிகேட்ஸ் எல்லாம் வாங்க போறேன் அப்படின்ட்டாரு. அப்போ நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு. கடைசியில் அதுவும் நடக்கல. அங்க டெமோக்ரஸி அப்போல்ட் பண்ணி ஜோ பைடன் தான் எல்லா டெலிகேட்ஸும், ஜோ பைடன் செலக்ட் ஆன டெமோக்ராட்டிக் டெலிகேட்ஸ் எல்லாருமே ஜோ பைடன் தான் போட்டாங்க, மாத்தி ஓட்டு போடல. இப்ப டிசம்பர் மாசம் இந்த எலெக்ஷன் நடக்கிறப்போ ரிப்பப்ளிகன் பார்ட்டியோட டெலிகேட்ஸ் எல்லாம் கமலா ஹாரிஸ்க்கு போட்டா கமலா ஹாரிஸ் தான் வின்னு. உங்களுக்கு லாஜிக் புரியுதா? அந்த இண்டிவிஜுவல் இருக்காங்களே, இப்போ இந்த 40 பேர் டெக்சாஸ்ல இருந்து போனாங்களே, இந்த 40 பேரும் ரிப்பப்ளிகன் பார்ட்டியோட சூஸ் ஆயிருக்காங்க. இங்க இருந்து போன 54 பேரும் டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட சூஸ் ஆயிருக்காங்க. அப்படி நம்பர்ஸ் செலக்ட் பண்ணி பாக்குறப்போ தான் ட்ரம்ப்புக்கு 315 வருது. இந்த 315 பேர்ல ஒரு 40 பேர் வந்து மாத்தி ஓட்டு போட்டா கமலா ஹாரிஸ் தான் வின்னு. பட் அமெரிக்கன் கன்வென்ஷன் படி அதெல்லாம் நடக்காது. பொலிட்டிக்கல் கன்வென்ஷன் படி, அங்க ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் கிடையாது. பட் கன்வென்ஷன் படி அதெல்லாம் நடக்காது. அதனால ஜஸ்ட் தெளிக்க நான் உங்களுக்கு ப்ராசஸ் புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். அப்படிலாம் நடக்காது, சரியா? புரிஞ்சுச்சா? இப்ப டிசம்பர்ல அந்த எலெக்ஷன் நடந்தா அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஜனவரி மாசம் வந்து அவர் வந்து காங்கிரஸ்ல வந்து ஓத் டேக்கிங் செரிமனி நடக்கும். ஸோ போன வருஷம் என்ன ஆச்சு அப்படின்னா, டிசம்பர் மாசம் எலெக்ஷனுக்கு அப்புறமும் என்ன ஆயிடுச்சு, ஜோ பைடன் தான் எல்லாருமே ஓட்டு போட்டு டெலிகேட் செலக்ட் பண்ணாங்க. ஐயோ அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், டெலிகேட்ஸ் ஏமாத்திட்டாங்க,
அப்போதான் ஜனவரி 6 அன்னைக்கு என்ன பண்றாரு, ரிப்பப்ளிகன் பார்ட்டியோட மாநாடு நடத்துறாரு. மாநாடு நடத்தி எங்க நடந்தா வாஷிங்டன் டிசிலேயே நடத்துறாரு. ஏன்னா ஜனவரி 20ஆம் தேதி ஓத் டேக்கிங் இருக்கு, ஜனவரி 6க்கு அவர் தானே பிரசிடென்ட். ஸோ மாநாடு நடத்தி நம்ம எலெக்ஷன் நம்ம கிட்ட இருந்து ஏத்திட்டாங்க, நம்மளை ஏமாத்திட்டாங்க, நமக்கு அநீதி நடக்குது, இதை எதிர்த்து நீங்க தான் போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ஹவுஸ்குள்ள போயிட்டாரு. அந்த மக்கள்லாம் அப்படியே கூட்டமா போயிட்டு அமெரிக்கன் காங்கிரஸ் கூட நுழைச்சு அவங்க பார்லிமெண்ட்டே அடிச்சு காலி பண்ணாங்க. ஸோ அதான் வந்து ஜனவரி 6 ரைட்ஸ். புரியுதா? ஸோ அதில் ரைட்ஸ்க்கு அப்புறம் எல்லாம் ரெக்கவரி ஆகி எல்லாம் சரியாகி ஜனவரி 20 அன்னைக்கு ஜோ பைடன் வந்தார். இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா பேண்டமிக் நடுவில். ஸோ அதான் வந்து போன எலெக்ஷன். ஸோ புரிஞ்சுச்சா இந்த ப்ராசஸ்? ஸோ இப்போ வந்து இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட் இருக்குன்னா, இப்போ 2 பேருக்குமே 270 வரலன்னா, எலெக்ஷன் நடக்குது, 2 பேருக்குமே 270 வரல. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, ஆக்சுவலி 2 பேர் தவிர வேற மத்த ஆளும் கேண்டிடேட்ஸ் எலெக்ஷன் அடிக்கலாம்னா இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் எலெக்ஷன் அடிக்கலாம். ஸோ வெறும் 2 கட்சி தான் எலெக்ஷன் அடிக்கிறாங்கன்னு இல்ல, பார்ட்டிஸ்ங்கிறது 2 தான். அதை தாண்டி இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா யார் வேணா நிக்கலாம். ஸோ அப்ப இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் என்ன, அவர் வந்து டெலிகேட்ஸ் ஜெயிச்சு 3 பேரா வந்துட்டாங்க அப்படின்னா இப்படி ஆயிடும். ஸோ அப்போ மெஜாரிட்டி யாருக்குமே கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி டைம்ல யார் செலக்ட் பண்ணுவா அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அப்படிங்கிற அந்த 438 பேர் வந்து யாரை சூஸ் பண்றாங்களோ அவங்க தான் பிரசிடென்ட். அப்படி அவங்க ஹிஸ்டரியில 2 வாட்டி தான் நடந்திருக்கான். செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ அந்த மாதிரி, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அந்த டைம்ல. லேட்டஸ்டா இப்பெல்லாம் எதுவுமே அப்படி நடக்கல. ஸோ கிளியரா? ஸோ இதுதான் வந்து நம்ம கம்பேரிசன் ஆஃப் எலக்ட்ரல் ப்ராசஸ். இது வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ், டெலிகேட்ஸ், இந்த கீவேர்ட்ஸ் போதும். செனட், ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், இன்டைரக்ட் எலெக்ஷன், டெலிகேட்ஸ், பிரைமரிஸ், காக்கஸ், இந்த வார்த்தைகள்லாம் வச்சு ஆன்சர் ரைட்டிங் பண்ணிடு. சரியா? கேட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு அவேர்னஸ் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனால தான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன்.